ஒரு காட்டில் சிங்கராஜா தன் மனைவியோடும் அழகான பையன் ஷேருவோடும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அப்பா சிங்கத்திற்கு பையன் மேல் அதிக அன்பு. ஒரு நாள் தன் மகன் இந்த காட்டிற்கு ராஜா ஆவான் என்று அது நினைத்தது. ஷேரு, ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நல்ல ராஜான்னா பயங்கரமா கர்ஜிக்கணும். நீயும் கர்ஜிக்கிறதுக்கு கத்துக்க. ஆனா அப்பா, எனக்கு கர்ஜனை செய்ய தெரியாதே. முயற்சி பண்ணு ஷேரு, முயற்சி பண்ணு. ஷேரு முயற்சி பண்ணும் போதெல்லாம் இப்படித்தான் சத்தம் வரும். தன் மகனுக்கு கர்ஜனை செய்வது பற்றி சொல்லிக் கொடுக்க ஓர் ஆசிரியர் வேண்டும் என்று சிங்கம் நினைத்தது. முதல் ஆசிரியராக வந்தது ஒரு யானை. அது கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தது. சிங்கக்குட்டியும் நன்றாக கற்றுக்கொண்டது. ஆனால் தன் மகன் யானையைப் போல் பிளிறுவது சிங்கத்திற்கு பிடிக்கவில்லை. எனவே அது யானையை போக சொல்லிவிட்டது. பிறகு வந்தது கத்து என்ற கழுதை. அதுவும் கத்த கற்றுக் கொடுத்தது. ஆனால் தன் மகன் கழுதையைப் போல் கத்துவது சிங்கத்திற்கு பிடிக்கவில்லை. கத்துவையும் விரட்டிவிட்டது. இப்போது பூனை அக்காவின் முறை வந்தது. ஷேரு ஏற்கனவே இப்படி கத்துகிறான் என்று தெரிந்து அதுவும் சென்று விட்டது. அப்பா சிங்கம் கவலையடைந்தது. தன் மகன் கர்ஜனை செய்வது பற்றிய நம்பிக்கை இழந்துவிட்டது. பிறகு ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்கு வந்தான். தன் விலங்கு நண்பர்கள் உயிருக்கு பயந்து ஓடுவதைக் கண்ட ஷேரு மிகவும் கவலையடைந்தது. நான் அவங்கள காப்பாத்தியே ஆகணும். வருங்காலத்துல நான் தானே ராஜாவாக போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அது ஆக்ரோஷத்தோடு பெரிதாக கர்ஜனை செய்தது. அது வேட்டைக்காரன் பயப்படும் அளவிற்கு பெரிதாக இருந்தது. அப்பா சிங்கம் மிகவும் சந்தோஷப்பட்டது. இறுதியில் தன் மகன் கர்ஜனை செய்வதை கற்றுக்கொண்டான். நான் தான், வேறு யாராகவும் இருக்க முடியாது. நீ